நண்பா வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி உங்கள் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஓகே நண்பா, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் சின்ன ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும். இது வந்து ஆஸுங்கிறது நம்ம ப்ரீ ப்ராசஸர்னு சொல்லுவோம். இன்க்ளூட்னா இப்போது வந்து டைப் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரி, ஓப்பன் studio.h ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் .hனா ஹெடர் ஃபைல்னு அர்த்தம். அடுத்தால ஆஸ் இன்க்ளூட்னா அந்த ஹெடர் ஃபைலை அதில் ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணுங்கன்னு கம்பைன் பண்ண அர்த்தம். பார்த்திங்கன்னா கன்சோல் இன்புட் அவுட்புட் conio.h. பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு 2 ஹெடர் ஃபைல் எழுதியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனே வாய்டு மெயின் தான். வாய்டு மெயினில் இன்ட்டு மெயின் கொடுக்கணும். இன்ட்டு மெயின் இது வந்து சியில் ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன். மெயினுங்கிறது மெயினை தவிர வேறு எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து மெயின் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். சி ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணாலே கீழே வந்து நம்ம இது பிளாக் ஆகிற பைத்தான் பார்த்திங்கன்னா இன்டென்டேஷன். அது மாதிரி சியில் வந்து கர்லி பிரேசஸ் தான். இப்போ இது வந்து ஒரு பிளாக், இதுக்குள்ளே நம்ம இது வந்து ஃபங்க்ஷன் இன்ட்டு மெயின். கடைசி இந்த ஃபங்க்ஷன் வச்சுப்போனா ரிட்டர்ன் பண்ண போகுது. என்னத்தை ரிட்டர்ன் பண்ண போது பார்த்திங்கன்னா அதோட ரிட்டர்ன் டைப் பார்த்திங்கன்னா இன்ட்டு. வாய்டுன்னு கொடுத்தா எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலன்னு அர்த்தம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு சிம்பிளாக பிரிண்ட் ஆஃப்னு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டபுள் கோட்டேஷனுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குமோ அது அப்படி நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். நிச்சயமாக வெல்கம் டு சி. கடைசி எல்லா இதுவும் சி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் செமிகோலன் வைக்கணும். அப்படின்னா தான் கம்பைலருக்கு தெரியும் இந்த லைன் இதோட முடிஞ்சதுன்னு. ஃபங்க்ஷன் வந்து நமக்கு செமிகோலன் வைக்க வேண்டாம். ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இங்கே செமிகோலன் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா கடைசி செமிகோலனை க்ளோஸ் பண்ணியிருக்கோம்னா நம்ம ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இன்ட்டு மெயின் கொடுத்துருக்கோம். அப்போ இன்ட்டுங்கிறது ஒரு டேட்டா டைப்பு. அது போக பார்ப்போம். பார்த்திங்கன்னா அப்போது நம்ம இன்டீஜர் டைப்பை ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் 0. இதுலேயும் கோலன் வச்சிடணும். கடைசி கர்லி ப்ரெஸ்ஸை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா வெல்கம் டு சின்னு நம்ம அவுட்புட் வந்துட்டு. இதான் பேசிக்காக ஃபஸ்ட்டு சி பார்த்திங்கன்னா சி ப்ரோக்ராம். இப்போ இந்த studio.h எதுக்குன்னா, இப்போ இந்த பிரிண்ட் ஆஃப் நம்ம இதில் வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஆஃப். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஆர்குமெண்ட்டாக வெல்கம் டு சின்னு பாஸ் பண்ணியிருக்கோம். அது அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணணும். அது எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து studio.hல எழுதி வச்சுருப்பாங்க. அந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள டெஃபினேஷன்லாம். அதனால தான் நம்ம அந்த studio.hங்கிறத நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அப்படின்னா அந்த பிரிண்ட் ஆஃப் இப்போ நான் இதை இன்க்ளூட் பண்ணலன்னா பார்த்திங்கன்னா எரர் வரும். நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரன் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா அப்போ கன்சோல் டாட் அது ரெண்டும் சேர்ந்து தான். சரி, இதையும் கிளியர் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆஃப் 1 இயர் ஐடென்டிஃபையர் பிரிண்ட் ஆஃப் யூஸ் ஆஃப் அன்டிக்ளேர். இப்போ பிரிண்ட் ஆஃப்னா அதுக்கு என்னென்னு தெரியாது. ஏன்னா அந்த ஹெடர் ஃபைலுக்குள்ள தான் அது 2 ஹெடர் ஃபைலுக்குள்ள தான் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த 2 ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணால் தான் அதான் ஆஸ் இன்க்ளூட் studio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். ஹச்னா ஹெடர் ஃபைல்னு அர்த்தம். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹெடர் ஃபைல் கொடுத்தாலே போதும். பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட்டில் ரன் ஆயிரும். நான் 2 இதுலையுமே பிரிண்ட் ஆஃப் கொடுத்து வச்சுருக்காங்க. இதான் சிம்பிள். இதே மாதிரி நம்மளும் ஓனாக ஒரு ஹெடர் ஃபைல் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே எந்த ஃபங்க்ஷனாலும் கொடுத்துக்கலாம். இதான் அவங்களோட சீலோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபங்க்ஷன் மெயின் பார்த்தோம். இது ப்ரீ ப்ராசஸர். இன்க்ளூட்னா அந்த ஃபைலை இன்க்ளூட் பண்ணுங்கன்னு அர்த்தம். பிரிண்ட் ஆஃப்னா சிம்பிளாக நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுக்கோமோ அதை அப்படியே நம்மளுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணிடும். அவ்வளோதான் நண்பா இன்றைக்கி வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.